கிராமர்ல கன்ஜங்ஷன்ஸ் பார்த்தோம். கன்ஜங்ஷன்ஸ் பத்தி நிறைய தெரிஞ்சுட்டோம். அத நம்ம டெக்ஸ்ட் புக்ல கேள்வியா கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க. அதை எப்படி நம்ம ஆன்சர் பண்றதுங்கிறத நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். சரியா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப் பண்ணிப்போம். இந்த வரைபடம் வந்து உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கும். 10வது இங்கிலீஷ்ல கன்ஜங்ஷன்ஸ். கன்ஜங்ஷன்ஸ்னா என்ன? It joins words or a group of words or sentences. அதுதான் நம்ம கன்ஜங்ஷன்ஸ் சொல்றோம். இணைக்கிறது. இப்ப நம்ம ஒரு ஃபெவிகால்ல கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபெவிகால் என்ன பண்றது? ஒரு பேப்பரை இன்னொரு பேப்பர் ஒட்டுறது, ஒரு இதுல இருந்து ஒட்டுறதுக்கு நம்ம உபயோகிக்கிறோம்ல. எதுக்கு ஒட்டுறோம்? அதை வந்து சேர்க்கறதுக்கு, கோக்கறதுக்கு. அதே போல இந்த கன்ஜங்ஷன்ஸும் அந்த வார்த்தை 2 சென்டென்ஸ் வந்து சேர்க்கறதுக்கு அப்படிங்கிற பட்சத்துல கன்ஜங்ஷன்ஸ் உபயோகிக்கிறோம். It joins words or a group of words or sentences. இத வந்து வேற எப்படி கூப்பிடலாம்? லிங்கர்ஸ் கூப்பிடலாம், இல்லாட்டி லிங்க் வேர்ட்ஸ்ன்னு கூப்பிடலாம், கனெக்டர்ஸ்ன்னு கூப்பிடலாம். கன்ஜங்ஷன்ஸ் வந்து இந்த 3 விதமா நம்ம கூப்பிடலாம். சரியா? 3 விதமான 3 types of conjunctions பார்த்தோம். coordinating conjunction, subordinating conjunction, correlative. இது கை கொடுக்கறா போல இருக்குல்ல. ஏன் அதை அப்படி கொடுத்திருக்காங்க? இந்த கையும் இப்ப நம்ம கைன்னு எடுத்துட்டோம்னா இந்த கையும் நமக்கு முக்கியம், இந்த கையும் சம அளவு முக்கியம். கரெக்டா? அதே போலதான் ஒரு 2 சென்டென்ஸ் இருக்கா, அந்த 2 சென்டென்ஸுமே சம அளவான முக்கியத்துவம் இருக்கு. இட் ஹாஸ் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். அததான் சம அளவான முக்கியத்துவம். அத ரெண்டுத்தையும் இணைக்கிற ஒரு சொல்லா இந்த வார்த்தைகள் வரும். கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ்ல என்னெல்லாம் வரும்? and, for, but, yet, still, as well, இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. சோ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ்ல வரும். நம்ம இந்த கையை ஞாபகம் வச்சுக்கலாம். இணைக்கிறது. இந்த கையும் முக்கியம், இந்த கையும் முக்கியம். இதை 2 கையும் இணைக்கிறதுக்கு அந்த நடுவுல சேர்க்கிற வார்த்தை அதுதான் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் அது வந்து என்ன பண்றோம்? அதுல சப்பார்டினேட் கிளாஸ்ங்கிறது ஒண்ணு உபயோகிக்கிறோம். அது என்ன ஆகுது? இட் இஸ் யூஸ் டு லிங்க் டிபெண்டன்ட் கிளாஸ் டு அ இண்டிபெண்டன்ட் கிளாஸ். இப்ப நம்ம ஒரு இந்த வரைபடம் என்ன சொல்லும்னா, இப்ப நம்ம எல்லாருமே நம்ம அப்பா அம்மா மேல டிபெண்டா இருக்கும். கரெக்டா? அத மாதிரி இந்த ஒரு சென்டென்ஸ் வந்து இன்னொரு சென்டென்ஸ் மேல டிபெண்ட் ஆயிருக்கு. அது சார்ந்து இருக்கு. அந்த சார்ந்து இருக்கிறதுனால அந்த வார்த்தை இன்னொரு சென்டென்ஸ் மேல சார்ந்து இருக்கிறதுனால அதை வந்து சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் அங்க வந்து உபயோகிக்கிறோம். ஆல்தோ இருந்த போதிலும், தோ, வென், சின்ஸ், அன்டில், ஆஃப்டர் இந்த வார்த்தைகள்லாம் எப்போ உபயோகிப்போம்னா அந்த முதல் சென்டென்ஸ் ஒண்ணு பேசியிருப்போம். அந்த பேசுறதுனால இன்னொரு சென்டென்ஸ் அந்த சென்டென்ஸை டிபெண்ட் பண்ணி இந்த சென்டென்ஸ் நம்ம பேசப்படுறது. அதனால சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் அந்த கன்ஜங்ஷன் உபயோகிக்கப்படும். சரியா? அடுத்தது கோரிலேட்டிவ். இந்த 2 படம் ஏன் ஒரே மாதிரி? இட் கம்ஸ் இன் பேர்ஸ். 2 ஜோடி. அப்ப ஒரு 2 ஷூ, ஒரு செப்பல், சாக்ஸ் இதெல்லாம் பேர்ஸா தானே இருக்கும். அதே போல இந்த வார்த்தைகளும் ஒரு வார்த்தை இருந்தா அந்த இன்னொரு வார்த்தையுமே அதே சென்டென்ஸ்ல வந்து கண்டிப்பாக உபயோகிக்கப்படும். ஐதர், ஆர், நீதர், நார், not only but also. வேற என்ன சொல்லலாம்? when, both, and, no sooner than இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ்ல நம்ம உபயோகிப்போம். சரியா? கன்ஜங்ஷன்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். கன்ஜங்ஷன்ஸ்னா ஜாயினிங் வேர்ட்ஸ் ஆர் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், சென்டென்சஸ். அதுவே வேற விதமா 3 விதமா கூப்பிடலாம். லிங்கர்ஸ் கூப்பிடலாம், கனெக்டர்ஸ் கூப்பிடலாம், லிங்க் வேர்ட்ஸ் கூப்பிடலாம். அதோட 3 டைப். கோஆர்டினேட்டிங் நான் நம்ம கையை ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். 2மே ஈக்குவல், 2மே முக்கியத்துவமானதுதான். 2த்தையும் இணைக்கிற ஒரு வார்த்தையா இந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் இருக்கும். இந்த சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ல ஒன்ன சார்ந்து இன்னொன்னு இருக்கும். அந்த இன்னொரு சென்டென்ஸ் டிபெண்ட் ஆயிருக்கும். இந்த கோரிலேட்டிவ்ங்கிறது 2 வார்த்தைகள் அது வந்து ஜோடியாக தான் வரும். இந்த 2 பூவுமே ஒரே மாதிரி கொடுத்திருப்பேன். இதெல்லாம் ஏன் கொடுத்திருப்பேன்னா
ஒரே மாதிரி. இட் கம்ஸ் இன் பேர்ஸ், அதுக்காக சொல்றதுக்காக. இந்த செப்பல், ஷூ, சாக்ஸ் இதெல்லாம் பேரா தானே இருக்கும். ஐதர் ஆர், நெய்தர் நார், நாட் ஓன்லி பட் ஆல்சோ, இதெல்லாம் சேர்ந்து இணைச்சே தான் சொல்லப்படுது. கரெக்டா? அதை வச்சு நம்ம நிறைய எக்ஸாம்பிள் பார்த்தோம் போன கிளாஸ்ல. சாதாரணமா நிறைய எக்ஸாம்பிள் பார்த்தோம் ஒன்னொன்னுத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு. நம்ம கொஸ்டின் நம்ம டெக்ஸ்ட் புக்ல பேஜ் நம்பர் 102ல இருந்து கன்ஜங்ஷன்ஸ் பத்தி என்னன்னு கொடுத்திருக்காங்க. கன்ஜங்ஷன்ஸ்னா என்ன, வெவ்வேறு விதமான கன்ஜங்ஷன், அதுக்கு வந்து அதோட வந்து உதாரணத்தோட சொல்லி கொடுத்திருப்பாங்க. அதோட கேள்வி பக்கம் 104வது பேஜ் நம்பர் 104. சரியா? இதுலதான் கன்ஜங்ஷன்ஸோட கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து இருக்கு. அதோட ஆன்சர் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இன்னைக்கு. சரியா? நீங்க உங்கள்ட்ட புக் இருந்ததுன்னா நீங்க எழுதிக்கலாம், உங்களுக்கு உபயோகமா இருக்கும். நீ என்ன கூப்பிடு, உனக்கு பணம் தேவைப்படுறதுன்னா, ஒருவேளை உனக்கு பணம் தேவைப்பட்டதுன்னா நீ என்ன கூப்பிடு அப்படிங்கிற சென்டென்ஸ இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? கால் மீ டேஷ் யூ நீட் மணி அப்படின்னா, உனக்கு பணம் தேவைப்படுறங்கிற பட்சத்துல நீ என்ன கூப்பிடு. இன் கேஸ், இந்த வார்த்தை இன் கேஸ்ங்கிறது தான் இங்க உபயோகிக்கிற கன்ஜங்ஷன். நீங்க எழுதிக்கலாம், எழுதியிருந்தேன்னா ரிவைஸ் பண்ணிக்கிறா போல வச்சுக்கலாம். எழுதிக்காதவங்க உங்களோட டெக்ஸ்ட் புக்லயோ இல்லாட்டி உங்க நோட் புக்ல எழுதிக்கலாம். I forgot dash I had to meet the principal. நான் என்னோட பிரின்சிபலை பார்க்க வேண்டி இருந்தது, ஆனா நான் மறந்துட்டேன். I forgot that I had to meet principal. பார்க்க வேண்டியிருந்தது, ஆனா நான் மறந்துட்டேன். இந்த வெதர், தட், இஃப் அதுல வந்து ரொம்ப பொருத்தமான வார்த்தை தட்ங்கிற கன்ஜங்ஷன் பார்க்கலாம். ஓகேயா? Dash he is 90 years old. He is in the pink of health. அவர் 90 வயசு ஆன போதிலும் அவர் நல்ல ஒரு உடல் நிலையில இருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸோட அர்த்தம். 90 வயசுலயும் அவர் நல்ல உடம்பு, அவருக்கு நல்ல உடம்பு, நல்லா பார்த்துட்டு இருக்கிறதுனால அவருக்கு ஒரு நல்ல உடம்பு. He is the pink of the health. தோங்கிறது தான் இங்க உபயோகிக்க போற கன்ஜங்ஷன். Though he is 90 years old, he is in the pink of health. பாசிட்டிவா சொல்லிருக்காங்க. It is raining. Take an umbrella. Dash you will get drenched. மழை பெய்யுது, கொடையை எடுத்துக்கோ, இல்லாட்டி நீ நனைஞ்சிடுவேங்கிற வார்த்தை தான் drench. நம்ம நனைஞ்சு போயிடுவோம் அப்படின்னா or else இல்லைன்னா அப்படிங்கிற வார்த்தை என்ன? or else. சரியா? ஓகே. அடுத்தது, they faced many hardships dash they are always cheerful. அவங்க நிறைய கஷ்டம் சந்திச்சாலுமே அவங்க வந்து உற்சாகமாவே இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. they face many hardships nevertheless, இருந்த போதிலும் they are always cheerful. nevertheless அப்படிங்கிற வார்த்தை தான் இங்க வர வேண்டிய கன்ஜங்ஷன். சரியா? நான் ஒரு 2 minutes டைம் தரேன், எழுதிக்காதவங்க எழுதிக்கலாம். நூத்தி 4வது பக்கத்துல இந்த கொஸ்டின் இருக்கு. இந்த ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணிருக்கேன் இல்லையா? இது வந்து பேஜ் நம்பர் 104 நம்மளோட இங்கிலீஷ் டெக்ஸ்ட் புக்ல. ஓகே?
அடுத்த கேள்விக்கு போலாம். இது A, இது அடுத்தது நம்ம பார்க்க போறது B. Both the minister dash the officers visited the areas. ரெண்டு பேருமே மினிஸ்டரும் ஆபீசரும் பாதிக்கப்பட்ட இடத்த வந்து பார்த்தாங்க. ரெண்டு பேருமே. இப்ப ரெண்டு பேர் இருக்கிற இடத்துல அங்க என்ன கன்ஜங்ஷன் வரும்? ஒருத்தர், அவர் தவிர்த்து இன்னொருத்தர். இப்ப ரெண்டு பேருமே முக்கியம் அப்படிங்கிற இதுல நான் என்ன சொன்னேன்? கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனா. அண்ட் போத் த மினிஸ்டர்ஸ் அண்ட் ஆபீசர்ஸ் visited the affected area. இங்க வந்து என்ன வரும்? And Jaya teaches not only English dash science. ஜெயா இங்கிலீஷ் மட்டும் சொல்லி தரல, ஆனா தமிழையும் சொல்லி தராங்க. not only but also. correlative conjunctions ரெண்டுமே சேர்ந்து தான் வரும். not only Jaya teaches not only English but also science. இங்க வந்து என்ன வரும்? but also. Either Raghu dash Bala will have to buy vegetables from the market. பாலாவோ ரகுவோ ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் காய்கறியை வந்து மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வரணும். either or. ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர். ஓகேயா? no sooner did I enter the house dash it started raining. நான் வீட்டுக்கு வரதுக்குள்ள மழை வந்து பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. no sooner did I enter the house then it started drizzling. no sooner than. ஓகேயா? either Raghu or Bala. Jaya teaches not only English but also. Both the ministers and the officers visited the affected areas. அடுத்த கேள்வி. அடுத்த இதுக்கு போலாமா? பழனியப்பன், நீ இப்பதான் சேர்ந்துட்டேன். நான் வந்து நம்ம டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற கன்ஜங்ஷன் கிராமர் போர்ஷன்ல இருக்கிற ஆன்சர்ஸ் எல்லாம் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு வரேன். ஓகேயா? சரி. 104வது பக்கத்துல இருக்கிற क्वेश्चंस தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல இப்ப சி பகுதி A B பார்த்துட்டோம். இப்ப C. We came late. We did not miss the train. நம்ம ஒரே நிமிஷம். சாரி. நான் லேட்டா வந்தாலுமே நான் ட்ரெயினை மிஸ் பண்ணல. அது எப்படி எழுதலாம்? although we came late, although வார்த்தை தான் நம்ம இங்க யூஸ் பண்ணணும், உபயோகிக்கணும். although we came late, we did not miss the train.
நான் லேட்டா வந்தாலுமே நான் ட்ரெயினை மிஸ் பண்ணல. தே செக் பாக்கெட் வைஸ், தே சீல்ட் இட். இதை எப்படி சொல்றாங்க? அவங்க பாக்கெட்டை 2 வாட்டிக்கு செக் பண்ணதுக்கு அப்புறம் சீல் பண்ணாங்க. பண்ணதுக்கு அப்புறம் ஆஃப்டர் தே செக் த, ஆஃப்டர், ஆஃப்டர்ங்கிறது தான் இங்க வார்த்தை. ஆஃப்டர் தே செக் பாக்கெட் வைஸ், பாக்கெட் வைஸ் தே சீல்ட் இட். இங்க கம்மா வந்துரும், கண்டினியூஷன் இல்லையா? அதை தொடர்ந்து நம்ம அந்த சென்டென்ஸை பூர்த்தி பண்றோம் இல்லையா? அதனால after they check the packet twice they sealed it. அடுத்தது, சீதா saw a snake at once she ran away. பாம்ப பார்த்த உடனேயே சீதா ஓடி போயிட்டா அந்த இடத்துல இருந்து. அங்க என்ன வார்த்தை வரும்? as soon as she, as soon as, as soon as Sita saw a snake she ran away. இப்படிதான் அந்த சென்டென்ஸ் வந்து இருக்கணும். பார்த்த உடனே, as soon as, அதுதான் எழுதப்பட வேண்டிய வார்த்தை. அப்படிதான் இந்த சென்டென்ஸ் வந்து இருந்திருக்கணும். Robert completed the project, he submitted it to the teacher. ராபர்ட் கம்ப்ளீட் ப்ராஜெக்ட முடிச்சதுக்கு அப்புறம் அவன் டீச்சர்ட்ட, அந்த ஆசிரியர்கிட்ட அதை சப்மிட் பண்ணிட்டான். when Robert completed the project he submitted to the teacher. அப்படிதான் இதோட சென்டென்ஸ் வரும். இங்க when, மத்தபடி அதே சென்டென்ஸ் தான். when Robert completed the project he submitted to the teacher. இங்க வந்து when வரணும். அடுத்த கேள்வி, Yusuf was running high temperature, he could not take part in the competition. யூசுப் வந்து அதிகமான வெப்பம், அதாவது ஜுரம் இருக்கிறது சொல்லுவோம்ல, அதுதானே ஹை டெம்பரேச்சர், பயங்கர சூடா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, பயங்கரமா காய்ச்சல், பயங்கரமா உடம்பு கொதிக்கிறது, அந்த மாதிரி சொல்லுவோம்ல. யூசுப் வாஸ் ரன்னிங் ஹை டெம்பரேச்சர், he could not take part in the competition. அவனுக்கு வந்து உடம்போட வெப்பநிலை ரொம்ப அதிகமா இருந்ததுனால, அதனால காம்படிஷன்ல பங்கேற்றுக்க முடியல. since Yusuf was running high temperature, he could not take part in the competition. அப்படிதான் அதோட சென்டென்ஸ் அமைப்பு இருந்திருக்கும். இந்த சின்ஸ்ங்கிற வார்த்தை இங்க முதல்லயே வந்துடும். since Yusuf was running, நான் அதனாலதான் இந்த ஒரு வார்த்தை மட்டும் எழுதுறேன். since Yusuf was running high temperature, he could not take part in the competition. இப்படிதான் இந்த சென்டென்ஸ் அமைஞ்சிருந்திருக்கணும். சரியா? ஒரு 1 minute டைம் தரேன், எழுதிக்கிறவங்கன்னா எழுதிக்கலாம், எழுதிட்டீங்கன்னா ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். although, after they, as soon as, இதெல்லாம் தான் இங்க வார்த்தை நம்ம உபயோகிச்சிருக்கோம். when Robert completed. யூசுப் இந்த கேள்விதான் நான் பின்னாடி எழுதிருக்கேன், இங்க இடம் போடல, சாரி. Yusuf was running, இருந்ததுனால, அதனால, சின்ஸ்ங்கிற வார்த்தை தான் வரும். சரியா? ஓகே. அடுத்தது, டிக் த கரெக்ட் லிங்கர். இல்ல எதுப்பா கரெக்டான லிங்கர் உபயோகிக்கணும்? dash he was honest, he was punished. அவன் நேர்மையா இருந்த போதிலும், அவன் நேர்மையா இருந்தாலுமே அவனை வந்து
தண்டனை அவனுக்கு வந்து தண்டனை கிடைச்சது. he was punished though he was honest. இருந்த போதிலும் அவன் நேர்மையா இருந்த போதிலும் அவனை வந்து தண்டிச்சாங்க. he was punished. அவனுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கிடைச்சது. அது மாதிரி சொல்றாங்க. walk carefully. அதனால இங்க என்ன வார்த்தை, சாரி இங்க டிக் பண்ணிடலாம். தோங்கிறது தான் சரியான வார்த்தை. walk carefully. ஜாக்கிரதையா நட, இல்லைன்னா நீ கீழே விழுந்துருவ. இல்லைன்னா என்ன வார்த்தை வரும் இங்கிலீஷ்ல? அதர்வைஸ். அதர்வைஸ் தான் கரெக்டான வார்த்தை. ஜாக்கிரதையாக நட, இல்லைன்னா அதர்வைஸ் நீ கீழே விழுந்துருவ. யூ வில் ஃபால் டவுன். அதர்வைஸ் தான் கரெக்டான வார்த்தை. மை மதர் கால் மீ டேஷ் ஐ வாஸ் பிளேயிங் ஃபுட்பால். நான் ஃபுட்பால் விளையாடின பொழுது எங்க அம்மா என்ன கூப்பிட்டா. அந்த விளையாடின போது அப்படின்னு சொல்றப்ப என்ன வரும்? வைல். வைல்ங்கிறதா கரெக்டான வார்த்தை. சரியா? மை மதர் கால் மீ வைல் ஐ வாஸ் பிளேயிங் ஃபுட்பால். எங்க அம்மா எப்ப கூப்பிட்டாங்க? நான் விளையாடிட்டு இருக்கிற போது என்ன கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ வைல்ங்கிறதா கரெக்டான கன்ஜங்ஷன் நம்ம இங்க யூஸ் பண்ண வேண்டியது. மை salary is low dash I find work interesting. எனக்கு சம்பளம் குறைச்சலா இருந்தாலுமே எனக்கு வந்து நான் செய்யற வேலை வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, அது இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. எனக்கு வந்து அது போர் அடிக்கல, எனக்கு வந்து அது இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. nevertheless இருந்தாலுமே அப்படிங்கிறதுக்கு nevertheless இந்த வார்த்தையை தான் நம்ம உபயோகிக்கணும். சரியா? my salary is low nevertheless I find work interesting. எனக்கு இருந்தாலுமே என்னோட வேலை எனக்கு பிடிச்சிருக்கு, அது இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. the passengers rush to board the bus dash it arrived. மக்கள்லாம் இப்ப நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறத வேகமா ஒரு பஸ் வந்து ரொம்ப நேரம் வரலைன்னா என்ன பண்ணுவாங்க? அடிச்சுக்கோ புடிச்சுக்கோன்னு ஓடி போய் அந்த பஸ்ஸ பிடிப்பாங்கல்ல. வந்த உடனேயே as soon as அப்படின்னா as soon asங்கிறதா இங்க வார்த்தை. the passengers rush to board the bus as soon as it arrived. வந்த உடனேயே as soon as அப்படிங்கறதா கரெக்டான வார்த்தை. ஓகேயா? உங்க டெக்ஸ்ட் புக் இருந்தா நீங்க அப்படியே டிக் பண்ணிக்கலாம், இல்ல நோட் புக்ல இருந்தா எழுதிக்கலாம் அந்த வார்த்தையை. வேகமா எழுதிக்க முடியாதவங்க, டெக்ஸ்ட் புக் இல்லாதவங்க இந்த ரெக்கார்டட் வீடியோ இருக்கும், அதை பார்த்து கூட நீங்க அப்புறம் எழுதிக்கலாம், ஃபாஸ்டா எழுதிக்க முடியலன்னா. இந்த எழுத்தெல்லாம் உங்களுக்கு கிளியரா இருக்குல்ல? படிக்கிறதுக்கு கஷ்டமா இல்லையே? இல்லைன்னு நினைச்சுக்கிறேன். கிளியர் மேம். ஓகே, தேங்க்ஸ் சார். இருந்தாலுமே தோ, walk carefully, இல்லைன்னா அதர்வைஸ், மை மதர் கால் மீ விளையாடின பொழுது, அந்த விளையாடின போது, வைல், மை salary is low இருந்தாலுமே, nevertheless I find work interesting. Passengers rush to board the bus as soon as it arrived. அது வந்த உடனேயே மக்கள்லாம் பஸ்ல ஏறிட்டா, கூட்டமா பஸ்ஸ பிடிக்க ஏறினாங்க. rush to board the bus. ஓகேயா? ABCD யாரெல்லாம் லேட்டா ஜாயின் பண்ணீங்களோ நான் இதை ரீகேப் பண்றேன். கன்ஜங்ஷனா என்னன்னு பார்த்தோம், இதோட வார்த்தைகள் எப்படி கூப்பிடுறோம், 3 விதமான கன்ஜங்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தோம். அப்புறம் எக்ஸசைஸ்ல இருக்க ஏ பகுதி இது. பி லேட்டா வந்தவங்களுக்காக ஒரு மாதிரி என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணேங்கிறதுக்கு சொல்றேன்.
அடுத்த கேள்விக்கு போயிடலாம். இ சரியா? டேஷ் dash I was alive and had a human heart. நான் இருந்த போது, நான் உயிரோட இருந்த போது, எப்போ? when I was alive and had a human heart, answered the statue. ஒரு சிலை சொல்லிட்டான். நான் இருந்த போது whenங்கிறதா இங்க நான் உபயோகிக்க வேண்டிய வார்த்தை. சரியா? when 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 I was alive and had a human heart, answered the statue. I did not know what tears were. எனக்கு அழுகைனா என்னன்னே தெரியல. Dash I lived in the palace. For I lived in the palace. Dash sorrow was not allowed to enter. அங்க வந்து அழுகைக்கான இடமே அழுகைக்கு வந்து இடமே கொடுக்கப்படல. Where WHER sorry WHERE where அந்த where எழுதணும். My courtiers call me happy prince. இதுல என் சபையில இருந்த மக்கள்லாம் நீ வந்து ஒரு சந்தோஷமான ஒரு ராஜா அப்படின்னு சொன்னாங்க. Dash happy indeed I was and happy indeed I was. So I lived and when I was alive, இது நம்ம சென்டென்ஸா இப்ப சேர்த்து படிச்சு பார்ப்போம். அப்போ ஒரு மீனிங்ஃபுல்லா ஆகும். அதுக்கு ஒரு அர்த்தம் புரிய சென்டென்ஸா வரும். When I was alive and had a human heart, answered the statue. I did not know what tears were, for I lived in the palace where sorrow was not allowed to enter. My courtiers called me happy prince, and happy indeed I was. So I lived and so I died. இதுதான் இங்க உபயோகிக்க வேண்டிய கன்ஜங்ஷன். இந்த வார்த்தைகள்லாம் தான் இங்க வரணும். ஓகேயா? அடுத்தது, many writers make incorrect sentences. Dash they try to put sentences together. நிறைய எழுத்தாளர்கள் தப்பான சென்டென்ஸ் எழுதுறாங்க. ஒரு சென்டென்ஸா பண்றத when they try to put sentence together, ஒரு கோர்வையா ஒரு சென்டென்ஸ். எப்போ? when they try to put sentence together. எப்போ? when இதோட கண்டினியூஷனா இது இருக்கா, அதனால இங்க when many writers make incorrect sentences when they try to put sentence together. They make grammatical errors. கிராமர்ல வந்து நிறைய தப்புகள் பண்றாங்க. அதுதான் grammatical errors. They make grammatical errors and leave out important punctuation mark. இதோட சேர்த்து இன்னொரு தப்பு என்ன பண்றாங்க, இன்னொரு அடிஷனா ஒண்ணு சேருதா, அப்போ வந்து and அப்படிங்கிற கன்ஜங்ஷன் இங்க நான் உபயோகிக்கணும். They make grammatical errors. கிராமராவும் தப்பு பண்றாங்க. அப்புறம் பங்க்சுவேஷன் மார்க், இந்த எக்ஸ்கிளமேட்டரி மார்க், கேள்விக்குறி, ஆச்சரியக்குறி, இதெல்லாம் என்ன சொல்லுவோம்? பங்க்சுவேஷன் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல. And they leave out the important punctuation mark. Making such mistakes is quite common while preparing the first draft. அது பண்றப்போ தப்பு நடக்கிறது சகஜம்தான். while so he must carefully edit his final draft. அதனால கடைசியா அவன் டிராஃப்ட் பண்றத செக் பண்றத சரியா இருக்கான்னு அதை எடிட் பண்ணணும், திருத்திக்கணும். edit his final draft. சோங்கிற வார்த்தை இங்க வரும். மொத்தமா கோர்வையா படிச்சு பார்ப்போம். many writers make incorrect sentences when they try to put sentences together. நிறைய எழுத்தாளர்கள் தப்பு நிறைய பண்ணுவாங்க. எப்போ பண்ணுவாங்க? ஒரு நிறைய சென்டென்சஸ் சேர்த்து இணைச்சு எழுதுறத நிறைய தப்பு பண்ணுவாங்க. when they make grammatical errors and leave out
இம்பார்ட்டன்ட் பங்க்சுவேஷன் மார்க். கிராமர் மிஸ்டேக் மட்டும் இல்லாம பங்க்சுவேஷன் மார்க்கையும் விட்டுடுவாங்க. மற்றும்னா அண்ட் மேக்கிங் சச் மிஸ்டேக்ஸ் இஸ் குவைட் காமன். எப்போ டேஷ் ப்ரிப்பேரிங் த ஃபர்ஸ்ட் டிராஃப்ட், முதல் வாட்டி செய்யறத ஃபர்ஸ்ட் வாட்டி டிராஃப்ட் பண்றத அந்த மிஸ்டேக்லாம் அந்த தவறுகள் எல்லாம் நடக்கும். while so he must carefully edit his final draft. அதனால சோங்கிற வார்த்தை இங்க நம்ம உபயோகிக்கணும். ஓகேயா? ஒரு 1 minute டைம் தரேன். when and while so. இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணல ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஓகே. இன்னும் ஒரு கேள்வியை நம்ம இத செக்ஷன்ல இருக்க இன்னும் ஒரு கேள்வியை நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். In most large cities, dash towns of our country. Large cities and towns of our countries. இது வந்து இணைச்சிருக்காங்க சிட்டியும் டவுனும். In most large cities and towns of our country, there are special school for girls. Likewise, there are many co-educational schools. அதே போல likewise many co-educational schools where girls and boys where girls and boys study together. கேர்ள்ஸ் மட்டுமே தனியா படிக்கிற பள்ளிக்கூடம் இருக்கு, பாய்ஸ் மட்டுமே. இந்த கோ எஜுகேஷனல்னா என்ன? ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு இடத்துல படிக்கிறது. வேர் there are many co-educational school where girls and boys study together. Most parents allow their daughters, நிறைய பெற்றோர்கள் தன் பெண் குழந்தையில they allow to attend these schools. But அதுல சில பேர் பட் dash there are some parents, அங்க ஏதோ ஒரு கேள்விக்குறி மாதிரி அதுல சில பேர் அப்படிங்கறத என்ன பண்ணும்? பட் ஆனா அப்படிங்கிற வார்த்தை நம்ம இங்க உபயோகிக்கணும். பட் there are some parents who are against such school for girls. ரெண்டு பேரும் சேர்ந்து படிக்கிற இத வந்து சில பெற்றோர்கள் ஒத்துக்க மாட்டாங்க. who are against such school for girls. எப்ப அதுக்கப்புறம் அலோவ் பண்றதுக்கு உங்களுக்கு யோஜனை வருது? ஆஃப்டர் தி ஏஜ் ஆஃப் 14 or 15. எப்பல இருந்து? ஆஃப்டர்ங்கிற வார்த்தை இங்க வரணும். சரியா? In most large cities and towns of our country, there are special school for girls. Likewise, there are many co-educational schools where girls and boys study together. Most parents allow their daughters to attend these schools, but there are some parents who are against such schools for girls after the age of 14 or 15. Okay? சரி, நம்ம ஒரு 4-5 பகுதியான இது பார்த்துட்டோம் இன்னைக்கு கிராமர் போர்ஷன்ல. இதெல்லாம் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இன்னும் ரிமைனிங் மீதி இருக்கிற கிராமர் போர்ஷன்லாம் மத்த வர கிளாஸ்ல நம்ம பார்த்துப்போம். ஓகேயா? இப்ப வரைக்கும் நான் டிஸ்கஸ் பண்ணதுல ஆன்சர்ல ஏதாச்சும் டவுட் இருக்கா? எழுத்தலாமே கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். எழுதிக்காதவங்க இந்த ரெக்கார்டட் வீடியோ பார்த்து எழுதிக்கலாம். சரியா? நான் இந்த கிளாஸை இதோட நிப்பாட்டிக்கிறேன். அடுத்த வாரம் நம்ம திருப்பி மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ எல்லாருக்கும். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.
நன்றி.